நமது மேடையை அலங்கரிக்க வருகிறார் அம்மன் ரா சுதா மேடம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். குருப்பியோ நமக, குரு வாழ்க, குருவே துணை. எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய குபேர கலச அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும், என்னை ஆன்லைன் மூலமாக வெளிக்காட்டி கொண்டிருக்கும் கரூர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிர்வாகி ரவி ஜெயக்குமார் சார் அவர்களுக்கும் நன்றியையும் பணிவான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக ஜோதிடம் அப்படிங்கிறதுல எப்போவுமே நான் ஜாமக்கோள் பிரசனம் தான் கொஞ்சம் அதிகமாக பேசுவேன். பிரசனங்களை கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணி அதில் மூலமாக கொஞ்சம் வெற்றிகள், அதன் மூலமாக பலன்கள் எனக்கு கரெக்டாக கிடைச்சதுனால கொஞ்சம் அதை அதிகமாக நான் பயன்படுத்துகிறேன். வர்ற வாடிக்கையாளர் என்ன கேள்வி கேட்டு வர்றாங்களோ அதை நம்ம பலனடையணும். அவங்க கேட்டு அது நடக்குமா நடக்காதாங்கிறதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும். அதற்கு ஒரு மாற்று வழி நம்மளை ரொம்ப நம்பி வர்றதுனால அவங்களுக்கு ஒரு தீர்வு கொடுத்தாதான் நான் அவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். நம்மகிட்ட வர்றவங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு வகையில் இந்த பிரசனங்களை நான் அதிகமாக பயன்படுத்துகிறேன். அதில் இன்றைக்கி அனுபவ ரீதியாக நாம் ஜெயித்த ஒரு 5 பிரசனங்களை நம்ம இன்றைக்கி சொல்லலாம். இன்றைக்கி எப்படி எடுத்தோம், எப்படி பயன்படுத்தணும், அவங்களுக்கு எப்படி வழிகாட்டணும் அப்படிங்கிற வகையில் நான் இன்றைக்கி இந்த பிரசனத்தை சொல்ல போகிறேன். ஜாமக்கோள் பிரசனம் அப்படின்னாலே உதயம், உதயாதி, ஆருடம், கவிப்பு, இந்த 3 விஷயத்தை வச்சு தான் நம்ம அதில் எடுக்கிறோம். உதயம் அவரை பற்றி சொல்லும். ஆருட என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த காட்டும். கவிப்பு அது நடக்குமா நடக்காதா, ஜெயிப்பாங்களா கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ரகசியத்தை அது நம்மளுக்கு சொல்லிடும். அப்போ இந்த 3ஐயும் நாம் அதிகமாக எடுத்து அதில் நம்ம கௌரியை கொஞ்சம் பயன்படுத்தணும் அப்படின்னா வெற்றி கண்டலாம். கௌரி நேரங்கள், அந்த நேரத்தில் ஓடுற கௌரி, ரோக கௌரி, சுக கௌரி, அமுத கௌரி, உத்தி கௌரி அப்படின்னு கேள்விக்கு தகுந்த மாதிரி நாம் அதில் பயன்படுத்தணும். அரசு சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி கேட்கும்போது உத்தி கௌரி வரலாம். கடன் சம்மந்த நோய் சம்மந்தப்பட்டு கேட்கும்போது ரோக கௌரி வந்தால் அதனோட பாதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்து சொல்கிறோம். ஒரு மருந்து, ஒரு விஷம் அருந்திட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்கங்கும்போது விஷ கௌரி வந்துருச்சு அப்படின்னா அதனோட பாதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்து சொல்கிறோம். இதில் இன்றைக்கி நம்ம இப்போ பார்த்த ஒரு 5 பிரசனங்கள் இந்த மாதங்களில் நம்ம பார்த்தது நம்ம எடுத்து சொல்கிறேன். அதில் இந்த தடவை எல்லாத்துக்குமே தெரியும், தேர்தல் நடந்துச்சு. அதில் ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்குமான்னு ஒருத்தர் கேட்குறாரு. அந்த எம்எல்ஏ சீட்டு எனக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. கிடைக்குமா, அது எனக்கு கிடைச்சி நான் பார்ப்பனா அப்படின்னு ஒரு கேள்வி. கிடைக்குமான்னு ஃபஸ்ட்டு எங்கிட்ட கேள்வி. அப்படிங்கும்போது அவர் வந்த நேரத்தில் நம்ம பிரசன்னம் போடுறோம். அது சிம்ம உதயமாக வருது, ஆருட விருச்சிகமாக வருது, கவிப்பு மகரத்தில் வருது. அது உதயத்துக்கு 6ல் கவிப்பு. உதயத்தை நோக்கி 7ஆம் அதிபதியான சனி பகவான் வர்றாரு. சனி பகவான் வந்தாலே தாமதம், இதை மாதிரி நம்ம ஸ்லோ கிரகங்கிறதுனால சொல்கிறோம். அடுத்து அவர் 7ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால சரி அப்படி நிவர்த்தி ஸ்தானாதிபதியை உதயத்தை நோக்கி வர்றாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதில் இவருக்கு கிடைக்குமாங்கிற கேள்வி கேட்டாங்க. நம்ம 5ஆம் இடத்தை பார்க்குறோம். 5ஆம் இடம் மாநில அரசு, சூரியனை பார்க்குறோம். 5ஆம் இடத்தையும் சூரியனையும் பார்க்கும்போது சூரியன் உச்சத்தில் மேசத்தில் நிற்கிறாரு. சூரியன் நல்லா இருக்கார், உதயாதிபதி நல்லா இருக்கார். இதில் பார்க்கணும், சிம்ம உதயம், உதயாதிபதி நல்லா இருக்கிறாரு, உச்சமாக இருக்கிறார், இவருக்கு எல்லா தகுதியும் இருக்குது. ஆனால் 6ல் கவிப்பு. அந்த கவிப்பு யாரை கவிக்குது அப்படின்னா 5ஆம் அதிபதியான குருவை கவிக்குது. 5 தான் பதவி, அரசியல், அரசாங்கம் எல்லாமே நம்ம 5ஆம் இடத்தை எடுக்கிறோம். அப்போது கவிக்குது. அந்த குரு கவிக்கும்போது இவருக்கு கொடுத்துருவாங்க, சீட்டு போராடி வாங்கிடுவாங்கன்னு சொல்லியாச்சு. சீட்டு நீங்கள் கிடச்சிரும், போராடி வாங்கிடுவீங்க. ஆனால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் 6ஆம் இடம்தான் பதவி. 6ஆம் இடம் போட்டித் தேர்வு, இதெல்லாம் பதவி 6ஆம் இடம். 6ஆம் இடத்துல கவிப்பு வந்ததுனால இவர் அதில் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லிட்டோம். என்ன சொன்னோம், உங்கள் சீட்டு எப்படியோ ஒன்று போராடி கிடச்சிரும், ஆனால் ஜெயிப்பீங்களாங்கிறது உறுதியாக சொல்ல முடியாது, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்படி பார்க்கும்போது அவர் இந்த தேர்தலில் சீட்டு கொடுத்துட்டாங்க, எம்எல்ஏ சீட்டு
போராடினாரு, பல லட்சங்கள் செலவு பண்ணாரு. பல லட்சங்கள் செலவு பண்ணி தோத்துட்டார். பல லட்சங்கள் செலவு பண்ணி தோத்துட்டார். ஒரு பிரபல கட்சியில தான் இருந்தாரு. பல லட்சங்கள் செலவு பண்ணி தோத்துட்டாரு. அதுல வந்து கேட்ட நபர் வந்து திருப்பி என்கிட்ட ஃபோன் பண்ணி, நீங்க சொன்னது கரெக்ட்டு. நீங்க எடுத்த விதம் கரெக்டா இருந்தது. நீங்க சொன்னது கரெக்ட்டு அப்படின்னு சொல்லி, இப்ப நம்ம இந்த போட்டியில வெற்றி, தோல்விக்கு அப்புறம் கூப்பிட்டு சொன்னாரு. அப்போ நம்ம வந்து அவங்களுக்கு பார்க்கக்கூடாது. வர்ற பிரசன்னம் நமக்கு கரெக்டா குறிகாட்டும். பிரசன்னம் வந்து கரெக்டான பதில நம்மளுக்கு தரும். அத நாம எடுத்து சொல்ற விதம் தான். அவங்களுக்காக சாதகமா நம்ம வந்து பயன்படுத்தவே கூடாது. கரெக்டா இருந்தா கரெக்ட்டு, இல்லைன்னா இல்ல. நீங்க அதுக்கு மேல உங்க விருப்பம் பார்த்துக்கங்கிற ஒரு விஷயத்த நம்ம அவங்களுக்கு கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அடுத்து வந்து இன்னொரு பிரசன்னம். ஒரு பெண்மணி வராங்க. அவங்க கணவரோட வர்றாங்க. வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா என்கிட்ட, எங்க வீட்ல ஒரு பொருள் காணாம போயிருச்சு. நெறைய பேர் வந்து நம்மள டெஸ்ட் பண்றதுக்கே வருவாங்க. இதுல வந்து கவனமா இருக்கணும். ஒரு பொருள் காணாம போயிருச்சு. எங்க வீட்ல இருந்த ஒரு பொருள் காணாம போயிருச்சு அப்படிங்கிறாங்க. சரி, வீட்ல இருந்த பொருள் காணாம போயிருச்சு. கிடைக்குமா? கிடைக்காதா? பார்க்குறோம். வீட்ல இருந்த பொருள்னா நாம என்ன நினைப்போம்? எல்லா பொருளையும் நினைக்க சொல்லணும். என்ன பொருள்னு தெரியாது. எல்லா பொருளையும் நினைக்க சொல்லும். அப்போ உதயம் வந்து கன்னி உதயமா வருது. 3ஆம் இடத்துல ஆருடம் நமக்கு குறிகாட்டுது. கவிப்பு வந்து 8ல இருக்குது. அவங்க வந்து கேள்வி வந்து சொல்லல. மறைமுகமா நம்மகிட்ட சொல்றாங்க. மறைமுகமா சொல்லும்போது நம்ம கவிப்பை தான் பார்க்கணும். கவிப்பு என்ன சொல்லுதோ அதுதான் அங்க காணாம போச்சு. அப்போ 3, 8 கூடைய செவ்வாய் கவிப்பில். 8ஆம் இடத்தில் கவிப்பு. கவிப்பு கவிக்கிறது செவ்வாய. 3, 8 கூடையவர் கவிப்பில். அப்ப கழுத்துல போட்டிருந்த ஒரு பொருள் காணோம். கழுத்து. அப்போ மங்கள பொருள் செவ்வாய். கழுத்துல போட்டிருந்த செயின், தாலி செயின் காணாமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். செவ்வாய்ங்கும் போது 8ஆம் இடங்கும் போது மாங்கல்யத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம். கழுத்துல போட்டிருந்த செயின், மாங்கல்யம், இந்த மாதிரி வந்து நகையை காணோம், பொருள்னு சொல்றீங்களே அப்படின்னு நான் கேட்குறேன். அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க, ஆமா, நாங்க வந்து கழுத்துல போட்டிருந்ததை தான் காணோம். அது வந்து இப்போ வாய்க்கால குளிக்க போனோம். என் மருமகள் போட்டிருந்தது அப்படியே கழண்டு போயிருச்சு. அது வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு. கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா, காணாம போன பிரசனத்துல வந்து 8ல கவிப்பு வரும்போது கிடைக்காது. நஷ்டம் அடைஞ்சிரும், சேதாரம் அடைஞ்சிரும். நமக்கு வந்து அது கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு சூழல் இல்லை. அது உங்களுக்கு கிடைக்காது. நீங்க வேற ஏதாவது பார்த்து ஒரு நல்ல நாள்ல செஞ்சு போட்டுக்குங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அவங்க வந்து வர்றவங்க வந்து நிறைய டெஸ்டிங்களோட தான் வருவாங்க. இவங்களுக்கு தெரியுமா தெரியாதா, இவங்க கரெக்டாக சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கும் போதும், தினம் தினம் ஒரு நந்திக்கும் நபர்களை நாம் பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம அனுபவ ரீதியாக நிறையா இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். புது புது பாடங்களை நாம் வந்து இறைவன் நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறார். அந்த விஷயம் வந்து நமக்கு நடந்துட்டு தான் இருக்குது. அவங்க வந்து டைரெக்டாக கேட்டுக்கலாம், என் கழுத்துலேருந்து காணாமல் போயிடுச்சுங்க, கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்டுக்கலாம். ஆனால் அவங்க வந்து எங்கள் வீட்டில இருந்து ஒரு பொருள் காணோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பிரசன்னம் வந்து நம்ம எடுக்கிற முறை தான். கரெக்டாக நம்ம எடுத்ததுனால நம்ம அந்த இடத்துல நம்ம குருநாதர் நமக்கு சொல்லி கொடுத்த வழிகாட்டுதலின்படி நாம் அதை எடுத்து சொல்லும்போது நம்ம அந்த இடத்துல ஜெயிக்கிறோம். பிரசன்னம் நம்மளை ஜெயிக்க வைக்கும். பார்க்க தெரியாமல் வேணால் போகலாம், பதில் சொல்ல தெரியாமல் வேணால் போகலாமா தவிர பிரசன்னம் மாறுறதே இல்லை, அக்யூரேட்டாக இருக்குது. அது வந்து கரெக்டாக நமக்கு வந்து காமிச்சு கொடுத்துட்டே தான் இருக்குது. அந்த இதை நாம தான் எடுத்து சொல்லணும். இப்போ நேற்று வராங்க, ஒரு பெண்மணி வராங்க. அவங்க வந்து என்கிட்ட கேட்குறாங்க, என் மகனுக்கு வந்து 2வது குழந்தை கிடைக்குமா, 2வது குழந்தை கிடைக்குமா, பெண் குழந்தை கிடைக்குமா. ஏன்னா அவங்க ஏற்கனவே பையன் இருக்குது, அந்த மூத்த குழந்தை வந்து பையன் இருக்கான். எனக்கு வந்து 2வது குழந்தை கிடைக்குமா, என் பையனுக்கு 2வது குழந்தை கிடைக்குமா, பெண் குழந்தை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் கன்னி உதயம்தான் அந்த அன்னைக்கு. நேற்றும் அதே மாதிரி தான் விழுகுது. அப்போ வந்து அவங்களுக்கு பார்க்குறோம், 9ஆம் இடத்துல கவிப்பு, ரிஷபத்தில் கவிப்பு வருது. ரிஷபத்தில் கவிப்பு வந்து என்ன கிரகம் மாட்டுதுன்னா கவிப்பில் பாம்பு, உதயத்தை நோக்கி சுக்கிரன். அப்போது நான் வந்து கேட்குறேன், அவங்ககிட்ட டக்குன்னு கேட்குறேன், ஏற்கனவே உங்கள் மருமகள் வந்து மாசமாக இருக்குது, நீங்கள் என்ன இப்போ வந்து கிடைக்குமான்னு கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, என் மருமகள் வந்து மாசமாகி 3 மாதம் ஆகுது, 3 மாசமாக இருக்கிறாங்க, பெண் குழந்தைக்காக எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து எங்கிட்ட கேட்ட கேள்வி என்ன, குழந்தை கிடைக்குமா, பெண் குழந்தை கிடைக்குமா, எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி தான் எங்கிட்ட கேட்டாங்க.
அப்போ நாம தான் சுதாரிச்சுக்கணும். நாம வந்து பிரசன்னம் சொல்லும்போது வந்து இவங்க இவங்க கேள்வி வச்சு நம்ம கொஞ்சம் இது பண்ணக்கூடாது. பிரசன்னத்துல வந்து ரொம்ப ரொம்ப கேள்வி தான் முக்கியம். அந்த கேள்வி வந்து ஒரே கேள்வி தான் பலவிதமா கேட்பாங்க. அந்த கேள்வி வந்து மாறிடுச்சுன்னா நம்ம பதில் சொல்றதும் மாறிரும். அப்படி பார்க்கும்போது க பிரசன்னத்துல இந்த குழந்தை சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்கும்போது, உதயத்தை நோக்கி பாம்பு வந்தாலும், கவிப்பில பாம்பு வந்தாலும் அந்த ரகசியத்தை சொல்லியே தீரும். கரு உற்றிருப்பாங்க. கரு உருவாயிருக்கும். மாசமா இருப்பாங்க, கர்ப்பமா இருப்பாங்க. அத நம்ம கரெக்ட்டா எடுத்துக்கணும். அப்ப நான் கவிப்ப வச்சு தான் அவங்க ரகசியத்த எடுத்தேன். கவிப்புல பாம்புங்கிறதுனால ஏற்கனவே உங்க மருமகள் பிரெக்னன்ட்டா தான் கர்ப்பமா தான் இருக்கிறாங்க. என்ன கிடைக்குமான்னு கேட்குறீங்களே அப்படின்னதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க, ஏற்கனவே கன்சீவ் ஆயிடுச்சு 3 மாசமா இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நாம அந்த எடுத்து சொல்லணும். அப்போ உதயத்தை நோக்கி சுக்கிரன் பெண் கிரகம் வர்றதுனால அவங்களுக்கு அடுத்து பெண் குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு சூழல் அதிகம் இருக்கு. ஒரு 3 மாசத்துக்கு மட்டும் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாரி நம்ம அந்த மற்ற கிரகங்களை வச்சு நம்ம வழிகாட்டுதல் பண்ணோம். அவங்க சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. இந்த மாரி நம்மளை வந்து ஜோதிடரை பல விதங்களில் சோதிக்க இறைவன் அனுப்புவார். நாம தான் நம்ம குருநாதரை நினைச்சு சொல்லும்போது அது கரெக்டா நம்மளுக்கு வழிகாட்டுதல் பண்ணும். இந்த மாதிரி விதத்துல நீங்க எடுத்து பதில் சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். டக்குன்னு ஒருத்தர் வந்தோடனே நான் பிரசன்னம் போட்டு வச்சுக்குவேன். அவங்க அந்த கேள்வி தான் கேட்பாங்க. அதுக்கு மேல வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. உதயத்தை நோக்கி வர்றதோ கவிப்புல வர என்ன கிரகமோ அதனோட தசாபுத்தி தான் அவங்க ஜாதகத்துல நடக்கும். மாறி நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு சூழலே கிடையாது. அந்த ஒரு கிரகத்தோட தசாபுத்தி தான் அவங்க ஜாதகத்துல ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால அந்த மாதிரி ஒரு சூழல் அமைப்பு வந்து நம்ம வழிகாட்டலாம். அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம். அது நடக்குமா நடக்காதாங்கிறதுல தீர்வு கொடுக்கலாம். அடுத்து வந்து இது ஒரு நோய் பிரசன்னம். இது ஒரு நண்பர் கேட்டாரு. என்னோட நண்பருக்கு வந்து இப்படி உடம்பு முடியல. போய் பார்க்கும்போது 4th ஸ்டேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. பயாப்சி எடுக்கணும்னு சொல்றாங்க. இது அவருக்கு எந்த நாள் வரைக்கும் சுகம் இருக்கும், இல்லை எப்படி இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நமக்கு வந்து மீன உதயம் வருது. உதயத்தை நோக்கி செவ்வாய் வராரு. அப்போ பயாப்சி கண்டிப்பாக அந்த சதையை வெட்டி எடுப்பாங்க. கண்டிப்பாக செவ்வாய் வந்தால் வெட்டி எடுப்பாங்க சொல்லியாச்சு. அடுத்து வந்து கவிப்பு வந்து 4ஆம் இடத்துல மிதுனத்துல வருது. சுகம் கெட்டுருச்சு. அது கவிக்கிறது யாரை கவிக்குது? 6ஆம் அதிபதியான சூரியனை கவிக்குது. சூரியன் வந்து ரிஷபத்துல. அப்போ 6ஆம் அதிபதியான சூரியனை கவிக்கிறதுனால அவருக்கு சுகம் கெட்டு போச்சு. அந்த 6ஆம் அதிபதி போய் ஸ்திர ராசியில் இருக்கிறதுனால நோய் தீவிரமா உள்ளது. நோய் வந்து ஸ்ட்ராங்கா உள்ளது. 6ஆம் அதிபதியோ லக்னாதிபதியோ ஸ்திர ராசியில நோய் பிரசனத்தை பத்தி கேட்கும்போது ஸ்திர ராசியில் அமைஞ்சிட்டா அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு அர்த்தம். சரராசினா வந்துரு சீக்கிரமா போயிடும். ஸ்திர ராசினா ஸ்ட்ராங்கா நின்றும். உபயராசினா வந்துட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுக்கணும். அப்போ 6ஆம் அதிபதி வந்து ஸ்திர ராசியில் நிற்கிறதுனால அவருக்கு நோய் வந்து தீவிரமாக ஆயிடுச்சு. குணமாகிறது கொஞ்சம் கஷ்டம். சரி, அவர் தப்பிப்பாராங்க பார்க்கும்போது உதயாதிபதி நல்ல நிலைமையில இருந்தாருன்னா அவர் தப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு சூழல் கொடுக்கும். உதயாதிபதியான குரு மகரத்துல நீசம். அப்போ உதயாதிபதி நீசமாகும்போது அவருக்கு அந்த தன்மை கிடையாது. தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு சூழல் கிடையாது. 8ஆம் அதிபதி ஆட்சி பெறாரு மாந்தியோட. அப்போ அவருக்கு சீக்கிரம் பிரச்சனைகள் தொந்தரவு உண்டு. அவரு கொஞ்ச நாள் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வச்சிருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம நோய் பிரசனத்துல எடுத்து வழிகாட்டலாம். அதை நம்ம சொல்ல முடியும் ஸ்ட்ராங்கா. அடுத்து இன்னொரு பிரச்சனை, நான் வந்து கிராமத்துல ஒரு இதுல வந்து ஜோதிட ஆபீஸ் போட்டிருக்கனால எனக்கு அடிக்கடி விவசாயிகள் வருவாங்க. வந்து வெங்காயம் பயிரிடலாமா, வெங்காயம் போட்டாச்சு இப்போ விலை குறைவா விற்கிது, அதை வந்து நான் வச்சிருந்து விற்கலாமா இல்லை இப்போவே வித்துடலாமா, இந்த மாதிரி வந்து எனக்கு விவசாயிகள் வந்து கேள்விகள் வந்து அதிகமாக வரும். அப்போ வந்து இது மாதிரி எனக்கு தொடர்ந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு வெங்காய வியாபாரி அடிக்கடி என்கிட்ட வருவார். வந்து என்ன கேட்பாருன்னா, இப்போ வெங்காய விலை குறைவாக இருக்குது, நான் வாங்கி வைக்கிறேன், அடுத்து விற்கும்போது எனக்கு நல்ல லாபம் வருமா அப்படின்னு வந்து கேட்டு வாங்கி வைப்பார். அந்த மாதிரி வரும்போது இப்போ ஒரு விவசாயி வந்து என்கிட்ட கேட்குறாரு, என்கிட்ட வந்து நான் வந்து தற்போது வந்து வெங்காயம் பயிரிடலாமா, தக்காளி பயிரிடலாமா, சோளம் பயிரிடலாமா, 3 ஆப்ஷன் கேட்குறாரு. வெங்காயம் பயிரிடலாமா, தக்காளி பயிரிடலாமா, சோளம் பயிரிடலாமா, எனக்கு எது பயிர் செய்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நாம் வந்து அவங்களுக்கு 3 விதமாக எடுக்கணும். வெங்காயத்துக்கு ஒரு கிரகம் எடுக்கணும், சோளத்துக்கு ஒரு கிரகம் எடுக்கணும், தக்காளிக்கு ஒரு கிரகம் எடுக்கணும். அப்படி பார்க்கும்போது அவருக்கு வந்து அந்த நேரத்தில் என்ன வருது அப்படின்னா, துலா உதயம் வருது. உதயத்தை நோக்கி குரு வர்றாரு. 6ஆம் அதிபதியான குரு வர்றாரு. தக்காளி கிடையாது,
உதயத்தை நோக்கி 6ஆம் அதிபதியான குரு வரார். அடுத்து வந்து ஆருடம் வந்து மகரத்தில் இருக்குது. மகரத்தை நோக்கி சூரியன் வரார். ஆருடத்தை நோக்கி சூரியன் வரார். ஓகே. அடுத்து வந்து மீனத்தில் கவிப்பு, 6ஆம் இடத்துல கவிப்பு. கவிப்பில் பாம்பு இருக்கு. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து கவிப்பின் அதிபதி, நீர் ராசியான கவிப்பின் அதிபதி உதயத்தை நோக்கி வர்றாரு. சரி, அப்போ தக்காளி இல்லை. தக்காளிக்கு தண்ணி நிறைய வேணும், தக்காளி கிடையாது. அடுத்து வந்து ஆருடத்தை நோக்கி சூரியன் வர்றாரு. ஆருடத்துக்கு 8ஆம் அதிபதி, லக்னத்துக்கு பாதகாதிபதி சூரியன் வர்றாரு. அப்போ சூரியன் சோளம் கிடையாது, சோளமும் நீங்கள் போட முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த பயிர் வந்து வெங்காயம் தான். வெங்காயம்ங்கிறது 2 மாதத்தில் 60 நாளில் அவங்க வந்து எடுத்துருவாங்க. அதுக்குள்ளே எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அவர் சொல்கிறாரு, தண்ணி வந்து 2 மாதம் வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கு மேலே தண்ணி இருக்காது. ஆனால் நாங்கள் வந்து சரி இருக்குமான்னு ஒரு சந்தேகத்தில் கேட்டோம் அப்படின்னாங்க. கிடையாது அப்படின்னு நம்ம வந்து அவங்களுக்கு வழிகாட்டுறோம். அவங்க போட்டு எடுத்துட்டாங்க. எனக்கு தெரியும், அவர் போட்டு எடுத்துகிட்டு வந்து சொல்லிட்டு போகிறாரு. நல்ல விலைக்கும் விற்றுட்டாரு. அதனால் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னம்னா, நம்மகிட்ட வந்து ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண வர்றாங்க. அந்த பிரச்சனையை வந்து தீர்வு காண வர்றாரு. அப்போ நம்ம வந்து அந்த பிரச்சனைக்கு நல்ல வழிகாட்டுதல் அவங்களுக்கு வந்து கொடுத்து நாம் ஒரு இது பண்ணும்போது அவங்களும் நன்மை அடைவாங்க, நம்மளுக்கும் ஒரு ஒரு இது கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி வந்து கேட்குற கேள்விக்கு வாடிக்கையாளரை வந்து நல்ல ஒரு பதில் சொல்லி எல்லா ஜோதிடரும் சிறப்பாக பதில் சொல்லி ஜெயிக்கணும்னு சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த இந்த குபேர கலச அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கு நன்றியையும் பணிவான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட பேர் வந்து சுதா ராமசாமி. என்னோட ஃபோன் நம்பர் வந்து 9361200773 என்ற நண்பருக்கு தொடர்பு கொண்டு ஜோதிடம் சம்பந்தமான அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களையும் பதில்களையும் பெற்றுக்கொள்ளலாம்னு கூறி நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பாக பிரசன்னத்தின் மூலமாக பேசிய நமது அம்மன் சுதா அம்மன் மேடத்துக்கு பொன்னாடை போத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம்.